ஹரியோம் ஹரி சிவோம் சிவ ஓம் நிரஞ்சனாய வித்மகே நீரபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத்து. ஆம், நீங்கள் கூறுவது சரிதான். திருப்பதி என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்ன? நீங்கள் கூறுவது போல பெரிய அளவிலான ருசியான நாக்கில் எச்சிலை ஊற வைக்கும் புனிதமான லட்டு பிரசாதமும், அழகாக திருப்பதியில் வீற்றிருக்கும் கலியுக கடவுள் என்று மக்களால் போற்றப்படும், ஐஸ்வர்யம் மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கும் ஏழுமலையான் என்று அனைவராலும் அழைக்கப்படும் ஏழுமலை பெருமாளும் நீண்ட பழமையும் ஐதீகமும் நிறைந்த கோயிலும் தான். சரி, திருப்பதி லட்டு எப்பொழுது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று பார்க்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளதா? எனக்கும் அந்த ஆவல் தூண்டதான் செய்கிறது. வாருங்கள் பார்க்கலாம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில் அதிகாரிகளால் திருப்பதி தேவஸ்தானத்தில் லட்டு பிரசாதமாக வழங்கப்படும் முறை துவங்கப்பட்டது. ஆரம்பத்தில் பெரிய அளவிலான லட்டு பிரசாதம் இலவசமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. மற்ற பிரசாதங்கள் எளிதில் கெட்டு போய்விடும். அந்த காலத்தில் போக்குவரத்து அதிகமாக இல்லை. ஆதலால் ஏழுமலைக்கு வந்து செல்வது மக்களுக்கு சிரமமாக இருந்தது. வந்து சில பல நாட்கள் எடுத்தது. பக்தர்கள் ஏழுமலையான் தரிசனத்தை செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவதற்கு பல நாட்கள் ஆனது. அவர்கள் வீட்டிற்கு எடுத்து செல்வதற்கு வசதியாக எளிதில் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு லட்டுக்கள் பிரசாதமாக தயாரித்து கொடுக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டது. புகழ்பெற்ற திருப்பதி லட்டுவின் வடிவம் இதுவரை 6 முறை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் திருப்பதி லட்டுவினை மெட்ராஸ் மாகாணத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆரம்பத்தில் திருப்பதியில் கொடுக்கப்பட்ட லட்டுவின் வடிவம் மிக பெரியது. இப்பொழுது அது மிக குறைந்த அளவிலே தயாரிக்கப்படுகிறது. இதற்கு கல்யாண லட்டு என்று பெயர். திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு மட்டும் இந்த லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பதி லட்டு தனித்துவம் மிக்கது. வேறு எங்கும் இது போன்ற முறை கிடையாது. இதனால் போலி லட்டுகள் முறைகேடுகளை தடுக்க திருப்பதி லட்டிற்கு 2014ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற இந்த லட்டு பிரசாதத்தை ஏராளமான பக்தர்கள் பெரும் நீண்ட வரிசையில் நின்று பல மணி நேரம் காத்திருந்து பெற்று செல்கிறார்கள். இதன் ருசியும் மனமும் பார்ப்பதற்கு இதன் நிறமும் அளவும் அபாரமாக இருக்கின்றது. உலகில் பல இடங்களில் பலவிதமான லட்டுக்கள் தயாரிக்கப்பட்டாலும் இந்த லட்டுவை மிஞ்ச எந்த லட்டுவும் இதுவரை தயாரிக்கப்படவில்லை. அதனால்தான் தினமும் 3.5 லட்சம் லட்டுகளுக்கு மேல் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. லட்டு பிரசாதம் தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக விறகு அடுப்பு மட்டுமே உபயோகிக்கப்பட்டது. சமீப காலமாக பிரத்யேகமாக இயந்திரங்கள் மூலம் லட்டுக்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. லட்டு தயாரிக்கும் இந்த இடத்திற்கு பொட்டு என்று பெயர். கடலை மாவு, சர்க்கரை, கற்கண்டு, முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, அரிசி உள்ளிட்ட பொருட்களுடன் நெய்யும் சேர்த்து இங்கு லட்டு தயாரிக்கப்படுகிறது. தினமும் முதலில் தயாரிக்கப்படும் குறிப்பிட்ட அளவிலான லட்டுக்கள் முதலில் ஏழுமலையானுக்கு பிரசாதமாக படைக்கப்பட்டு அதற்கு பிறகு தயாரிக்கப்படும் லட்டுக்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. காலை மாலை என்று சுமார் 600 சமையல் நிபுணர்கள் சேர்ந்து இந்த லட்டு தயாரிக்கிறார்கள். இங்கு லட்டு தயாரிக்கும் பணி செய்பவர்கள் மொட்டை அடித்து கொண்டு இடுப்பில் சுத்தமான வேஷ்டி உடுத்தி பாரம்பரிய முறைகளை பின்பற்றிய லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுகிறார்கள். திருப்பதி என்றாலே நம் நினைவுக்கு வரும் இந்த லட்டுவை நாம் சுவைத்து இறைவனை பிரார்த்தித்து நாம் அனைவரும் நலமுடன் வாழ்வோமாக. நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.